Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா GM diet ஸ்டார்ட் பண்ணி டே 2 எனக்கு டே 2 சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதனால தயவு செய்து நீங்களும் உங்களோட வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நான் வந்து GM diet ஸ்டார்ட் பண்ணும்போது டே 1ல 69.95 கிராம் இருந்தேன். டுடே என்னோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 68.10 கிராம் டே 2ஓட வெயிட் லாஸ் ரிசல்ட் இதுதான். தயவு செய்து ஒவ்வொரு நாட்களும் ஜிஎம் டயட் இருக்கும்போது வெயிட் செக் பண்ணி பார்த்துக்குங்க எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு. சரிங்களா? ஓகே, எனக்கு வந்து இவ்வளோ சூப்பராக கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரை எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. என்னை விட அதிகமாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நான் இருக்கிறது ஃபேட் லாஸில். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஸ்டார்டிங்கில் 2 கேஜிக்கு மேலே 3 கேஜி 4 கேஜி வரையுமே ஃபஸ்ட்டு டே 1லேயே லாஸ் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். 7 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டயட் வரும். அது எல்லாமே நான் வீடியோ கிளிப் கொடுக்குறேன். தயவுசெய்து அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ குடிக்கிறதுக்கு எனக்கு 250 ml எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் அப்பப்போ வந்து இது மாதிரி ஒரு 1/2 லிட்டர் கேனு இல்லைனா 1/2 லிட்டரில் என்கிட்ட அந்த சொம்பு இருக்குது, அந்த சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுப்பேன். அது மாதிரி நீங்கள் பாட்டிலில் கூட நிறச்சி வச்சுக்கலாம். நான் மறந்துடுறேன், அதனால் பாட்டில் எடுத்து வைக்கல. டுடே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பவுல் ஃபுல்லாக வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் திருவலை வந்து தூவிட்டு அப்படியே சாப்பிடுவேன். இதில் சால்ட்டோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ணல. இன்றைக்கி டே 2ல் ஃபுல்லாகவே வேக வச்ச காய்கறிகள் தான் எடுக்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து பொட்டேட்டோ ஒரு போர்ஷனாக எடுத்து ஆகணும். நான் வந்து ஃபுல் டேவும் பொட்டேட்டோவை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்மளோட கிரேவிங்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அது ஃபுல்லாக ஸ்வீட் பொட்டேட்டோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறது. பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி மட்டும் எப்போதும் குடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க தயவு செய்து. இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவை திருவி வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு 2 கிழங்குன்னு நினைக்கிறேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்படியே அந்த தேங்காய் பூ மாதிரி திருவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இதை மாதிரி திருவுறதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை கொஞ்சம் கல் மாதிரி வேக வைக்கணும். ரொம்ப கொலன்னு வேக விட்டுறக்கூடாது. அண்டு க்ரீன் சில்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஆனியன் கொஞ்சம் எடுத்துருக்கேன், லைட்டாக கொஞ்சம் கொரியாண்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? டேஸ்ட்டுக்காக இதெல்லாம் இது வந்து நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா இந்த மெத்தடு. உங்களுக்கு இந்த மெத்தடில் ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணி சாப்பிட பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க, பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நார்மல் பொட்டேட்டோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கரம் மசாலா எனி சாட் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் மட்டும் விட்டு குக் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆயில் மட்டும் இந்த 7 டேஸில் ஆட் பண்ணாமல் நான் கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்காவது நம்ம ஆயிலெலாம் ஃபுல்லாக எடுக்கவே கூடாது. அதனால் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெத்தடு நான் இப்போ குக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து நார்மல் பொட்டேட்டோவில் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நார்மல் பொட்டேட்டோ சாப்பிடணுன்னு ஆசை தான். பட் ஸ்வீட் பொட்டேட்டோவில் ரொம்ப நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஹெல்த் இருக்குது. அதனால் நான் ஸ்வீட் பொட்டேட்டோவே இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். அண்டு 250 ml வாட்டர் வந்து லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி. சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த டேஸ்ட்டு லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியுங்கிறனால நீங்கள் வந்து நார்மல் பொட்டேட்டோ ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு போர்ஷன் நார்மல் பொட்டேட்டோ ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்குங்க. நான் வேக வச்ச காய்கறிகள் அதிகமாக சாப்பிடும்போது என்னோடய கிரேவிங்ஸ் வந்து என்னன்னு தெரியல, அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துக்கல. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் திருவல் காலையில் திருவி வச்சது இருந்துச்சு, அதை அப்படியே கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது கூட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 250 ml வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, தயவு செய்து 8 to 12 கிளாஸ் வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கணும். தண்ணியில் மட்டும் நோ காம்ப்ரமைஸ். தண்ணி நல்லா குடிங்க. அதுவும் இப்போ வெயில் காலம். அண்டு டின்னர் வந்து ஒரு 7 o'clock போகலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 2 கிழங்கு, சரிங்களா, 2 ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்டோன்னே பயங்கர ஃபில்லிங்காக இருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்துச்சு. தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டேவும் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு ஏதாவது வேக வைத்த காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? மில்க்கு பனானா இதெல்லாம் மட்டும்தான் ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்குன்னு தனியாக ஒரு டே வரும். அண்டு டொமேட்டோலாம் ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ஒரு டே வரும். அப்புறம் வந்து ஒரு 250 ml தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டேன். தண்ணியில் மட்டும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். அப்புறம் 1 வாட்டர் பாட்டிலில்
500 ml வாட்டர் பாட்டிலில் கவுண்ட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன், அப்பப்போ குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டே 2 வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இதில் இருக்குங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் டே நல்லா எனர்ஜெட்டிக்காகவே போச்சு தான். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டே 2 உங்களுக்கு போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு டே 3ல் உங்களை சந்திக்கிறேன்.